ஹாய் வியூவர்ஸ். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இந்த வீடியோவை யூடியூப்பில் போடலான்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சில பல விஷயங்கள் நடந்துருச்சு. என்னுடைய மாட்டு பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவள் அன்கான்ஷியஸில் இருக்கா. ஒரு 6 மந்த்தாக நாங்களாகவே இல்லை, எங்கள் ஃபேமிலியாக இல்லை. இப்போ கொஞ்சம் அவளுக்கு நினைவு திரும்பின்னு இருக்கு. அதனால் நம்ம மாடிக்கு வந்து என்னுடைய மாடி தோட்டத்தை பார்க்கலாமின்னு வந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாய், க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகாய் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் மனசு இதுவாக இருந்தது. உள்ளே இருந்து 6 மந்த்தாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்து. என்னுடைய மாட்டு பொண்ணு பேர் நித்யஸ்ரீ. அவளுக்கு நினைவு வரணும்னு சொல்லிட்டு எல்லா வியூவர்ஸும் வேண்டிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய மாடி தோட்டத்தை இன்றைக்கி தான் நான் பார்க்கவே வந்திருக்கேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. 6 மந்த்தாக என்னுடைய சன் தான் இதெல்லாம் பராமரிச்சுட்டு இருந்தான். என்னால் பார்க்கக்கூட முடியல. அவளை பார்க்குறதுக்குன்னு சரியாக இருக்குது. ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். என்னுடைய ஆஃபீஸ் வேலையும் ரிசைன் பண்ணிட்டேன். என்னுடைய மாட்டு பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவளுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அதனால் நாங்கள் தான் தாய் தகப்பனாக இருந்து, நான், என்னுடைய ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாருமா இருந்து அவளை பார்த்துட்டுருக்கோம். நிறைய செடிங்க, பூச்செடிங்க எல்லாம் புதுசாக வந்திருக்கு. அதெல்லாம் மாடிக்கு வந்தவுடனே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. கருந்துளசி, பிங்க் கலரில் ஒரு பூ, பாருங்களேன், ஒரு ரெட்டிஷ் கலர். இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் அமைதியாக இருந்தது. எல்லாம் தான் எனக்கு. இங்கே பாருங்க, என்னுடைய மாடி தோட்டத்தில் கலர்ஃபுல்லான ஒரு பூச்செடிங்க, வெத்தலை கொடி பாருங்க, வெத்தலை கொடி. அப்புறம் ஒரு குரோட்டன்ஸ் வகையான ஒரு செடிகள். ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த செடியை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த பூவோட அதில் ஒரு மொட்டும் கூட இருந்தது. ஹைப்ரிட் வகை. அப்படியே பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி, அதுவுமே பூத்திருந்தது. இதில் இன்னொரு கலர் பாருங்கள், ஒரு பூச்செடி. இல்லை, இன்னொரு பிங்க் செடி பாருங்கள். ரொம்ப நாளுக்கு ஆசையாக இருந்தது இந்த செடி உங்கள்கிட்ட காட்டணும். இதிலே ஒரு ஒயிட் செம்பருத்தி இருக்குது பாருங்கள். ஒயிட் செம்பருத்தி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் செம்பருத்தி தான். நிறைய பூக்கள் அதில் பார்த்திங்கன்னா, ஒயிட் செம்பருத்தி நிறைய பூ. இது இன்னொரு செம்பருத்தி. இது ஆர்டினரி, எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான், பிங்க் கலர். இது ஒரு வெரைட்டி செம்பருத்தி. அப்புறமா இது ஒரு செம்பருத்தி, தலை கீழே தொங்கிட்டுருக்கோம் எப்பவுமே. இது ஒரு லைட் பிங்க் செம்பருத்தி ஒன்று. இதில் குட்டி குட்டியாக ஒரு கலர், ரெட் மிக்சடு பிங்க், நிறைய பூ அந்த செம்பருத்தி. அது ஒரு செடி. இதில் டார்க் செம்பருத்தி, இப்போ தான் மொட்டை வச்சிருக்கு.
இந்த செம்பருத்தி வந்து நிறைய பெருசு பெருசாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த கிளைங்களை உடச்சி வச்சேன். பார்த்திங்கன்னா நிறைய தழையோடு நல்லா துளுத்து வந்துருச்சு. ரெயின் லில்லி பிங்க் கலர். இதில் நிறைய மொட்டு பாருங்கள், அழகழகான மொட்டுக்கள். பிங்க் கலரில் இது ஒரு மொட்டு, அதில் ஒரு பூ, இதில் ஒரு மொட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுதான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும் நினச்சேன். கொஞ்சம் மழையினால் செடிகள்லாம் தாறுமாறாக வளர்ந்துருக்கு. நான் கவனிக்கலை, இனிமேல் தான் பார்க்கணும். எங்கள் ஆற்று மாட்டுப் பொண்ணு எல்லா வளங்களும் பெற்று நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். சீக்கிரமாக அவன் நினைவு திரும்பி பழையபடி எங்கள் ஆற்றுக்கு ஓடி வரணும். குழந்தைங்கள பார்த்துக்கணும். அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, பொன் குழந்தைங்கள். அவளை பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த் அவளுக்கு ஆப்ரேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி அவள் திரும்பவும் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நீங்களும் அதுவே செய்வீங்கன்னு விரும்புகிறேன். இந்த செடி மூலயமா எனக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ரொம்ப மாதங்கள் கழித்து நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ். பை.